உள்ள வரலாமா பெரியப்பா? வா கையில. வா. அட என்னம்மா நீ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்டு வந்து உட்காருமா. மாப்ள வாங்க மாப்ள. சரிங்கம்மா. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உட்காருங்க. கையிலே பெரியம்மா கொடுங்க அத்தை. வாங்க. எப்பப்பா வந்த? இதோ இப்பதான் வந்தோம். மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மாப்ள நீங்க உட்காருங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பெரியமா பாக்க உனக்கு இப்பதான் வழி தெரிஞ்சுதா? அடிக்கடி வர வேண்டியதானமா? எனக்கும் வரணும் தான் ஆசை. ஆனா இப்பதானே ஜாப் ஜாயின் பண்ணிருக்கேன். சரி, என்ன சாப்பிடுறீங்க? டீ, ஒண்ணு காபி? வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பெரியம்மா நீங்க உட்காருங்க. அதெல்லாம் முடியாது. வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடாம அனுப்புவாங்க. அதெல்லாம் முடியாது. இரு, நீங்க உட்காருங்க அத்தை. நீ நான் போய் இரு எடுத்துட்டு கண்ணு. வரேன். நீ உட்காரு, நான் போய் எடுத்துட்டு இல்ல வரேன். அத்தை, கையில் வந்திருக்காங்கல்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு அவ வரேன். எடுத்துட்டு வரட்டும். உட்காருங்க. கயல், ஹாய். ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. உட்காரு. அப்புறமா கையில தேவியோட வளகாப்பு வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு பெரியப்பா. தேவியோட வளகாப்புக்காக முறைப்படி உங்களை நேர்ல வந்து இன்வைட் பண்றதுக்காக தான் நானும் எழிலும் இங்க வந்தோம். பெரியப்பா, பெரியம்மா, நாளைக்கு மறுநாள் நம்ம தேவிக்கு வளகாப்பு வச்சிருக்கோம். அவசியம் நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து முன்ன நின்னு இந்த நல்ல காரியத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கணும். உங்க ஆசீர்வாதம் தேவிக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் கண்டிப்பா கிடைக்கணும். அட என்னம்மா நீ போன்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க குடும்பத்தோட வந்துட போறோம். ஆ, எங்களை போய் மூணாவது மனுஷங்க மாதிரி 2 பேரும் நேர்ல வந்து கூப்பிட வந்திருக்கீங்க. அப்படி இல்ல பெரியப்பா, மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க குடும்பத்தோட மூத்தவங்க, நம்ம வீட்டுக்கு வரப்போற வாரிசு. அந்த விசேஷத்துல நீங்க முன்ன நிக்கணுங்கிறது என்னோட ஆசை மட்டும் இல்ல, எங்க எல்லாரோட ஆசையும் தான். அதுக்கு என்னம்மா நான் வராம இருப்பனா? நீங்க சொல்லலனா கூட எங்க பொண்ணு தேவிக்கு நாங்க வந்து நிப்போம். வளகாப்புக்கு வர்றவங்க எல்லாம் மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்திடுவோம். அத்தை, காப்பி எடுத்து. இந்தாங்க. எடுத்து நான் கொடுத்துக்கிறேன். என்ன பவித்ரா, செக்கப்ல ரெகுலரா போயிட்டு இருக்கியா? போயிட்டு இருக்கேன் கயல். தேவிக்கு வளகாப்பு, கண்டிப்பா நீயும் சுப்பிரமணியும் வந்துடணும். சரி கயல். அடுத்து உனக்கு தான் நம்ம வீட்ல வளகாப்பு, அதுக்கப்புறம் ஆர்த்திக்கு, இல்லையா? சரி, நீங்க பேசிட்டு இருங்க. பெரியமா போய் உடனே சமையல் ready ஐயோ பண்றேன். பெரியமா, பெரியமா வேண்டாம் பெரியமா, நாங்க வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். நீங்க விடுங்க. அட கையில. வேண்டாம், நீங்க உட்காருங்க. ஏம்மா? உட்காருங்கன்னு சொல்றேன். என்னம்மா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போறேன்னு சொல்ற? நல்லாவா இல்ல இருக்கு? பெரியப்பா, வளகாப்பு வேலையெல்லாம் நிறைய இருக்கு. இதுவும் நம்ம வீடு தானே, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கலாம். திரும்பவும் வராமலா போக போறேன்? என்னம்மா நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்க. சரி, எல்லா வேலையும் நீங்களே எடுத்து போட்டு செய்யாம எங்ககிட்டயும் சில வேலைகளை கொடுங்க, நாங்களும் பண்றோம். ஆமா, சுப்பிரமணி எங்க? இப்ப என்கிட்ட பணம் இல்லைண்ணே. அப்பா கிட்ட கேட்டா செம்மையா திட்டுவாரு. ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணே. என்னப்பா ஒரு வாரமா இதையே சொல்லிட்டு இருக்க? பார்ல சூதாடுறதுக்கு உனக்கு எவ்வளவுதான் பணம் கொடுக்கறது? நீ குடிச்சுப்புட்டு ஒழுங்கா ஆட தெரியாம தோத்துப்புட்டு இப்ப கெடு கேட்டுட்டு இருக்க. இத பாரு சுப்பிரமணி, நாளைக்குள்ள 3 லட்சம் ரூபாய் பணம் வந்தாகணும். இல்லன்னு வச்சுக்க, நேரா உங்க வீட்டுல போய் உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அப்புறம் என்ன தப்பா நினைச்சுக்காத. அண்ணா அண்ணா அண்ணா. அப்புறம் மாப்ள, நீங்க பிசினஸ் தொடங்குறதுக்கான வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அது கயல் சொன்னா நீங்க ஏதோ லோனுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஏதாவது செட் ஆயிடுச்சா? இல்ல, அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் லோன் கிடைக்கல, பட் சீக்கிரம் ஓகே ஆயிடும்னு நினைக்கிறேன். இதுக்குதான் நான் ஏதாவது பண்றேன்னு சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படி உங்ககிட்ட வாங்க கூடாதுன்னெலாம் இல்ல. எதுவா இருந்தாலும் என் சொந்த முயற்சியில நடக்கணும்னு நினைக்கிறேன். என் பிசினஸ் ஐடியாவுக்கு சீக்கிரமா லோன் கிடைச்சிரும். சீக்கிரமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களோட நம்பிக்கை மட்டும் இல்ல, உங்க கைய பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு இந்த தர்மலிங்கமும் இருக்கான்றத மறந்துடாதீங்க. கண்டிப்பா ஏதாவது உதவி தேவைப்பட்டா கேக்குறேன். உதவியா இல்ல மாப்ள, உரிமையா கேளுங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. சரிங்க. சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். சரி. எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. சரிம்மா. சரியா? நீ ஆனந்த் கிட்ட சொல்லிடு, சரி. நான் ஃபோன் பண்ணி வாங்கம்மா. சொல்லிடுறேன். வரேங்க. வாங்க. சரி. சுப்பிரமணி, எப்படி இருக்க? எங்க உன்னை பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். தேவிக்கு நாளை மறுநாள் வளகாப்பு வச்சிருக்கோம், கண்டிப்பா வந்துடணும். சரியா? நான் பவித்ரா கிட்டயும் சொல்லிட்டேன், அவளையும் கூட்டிட்டு வந்துரு. கண்டவங்களுடைய வளகாப்புக்கெல்லாம் நான் வர வேண்டிய அவசியம் இல்ல. டேய் தடிமாடு, என்னங்க?
உன்னையும் ஒரு ஆளா மதிச்சு வளகாப்புக்கு வான்னு கூப்பிடுறாங்க. இப்படிதான் அவங்க கிட்ட போய் பேசுவியா? உன்னையெல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா கையில இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்டே அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் எங்க கிட்ட சொல்லிட்டல, நாங்க அவசியம் வரோம். இவன் எல்லாம் வராம இருக்கிறது தான் நல்லது. நீங்க கிளம்புங்க. ஆமா, இந்த மாதிரி ஒண்ணு இல்லாதவங்க முன்னாடி எல்லாம் என்ன மட்டும் தட்டி பேசுங்க, அவங்க நல்லா மதிப்பாங்க. ஏய் சுப்பிரமணி, சுப்பிரமணி, ஏன் சுப்பிரமணி இப்படி எல்லாம் வேற பேசுற? எப்படி பேசுவாங்க? உங்க குடும்பத்து ஆளுங்களை பார்த்தாலே கோபத்துல எனக்கு அப்படியே எரிமலையா வெடிக்குது. நீங்களா எதுக்கு இங்க வரீங்க? கையில சாக்கடையில கல்லறிஞ்சா அந்த அசிங்கம் நம்ம மேலதான் படும். அவங்கிட்ட எல்லாம் பேச்சு கொடுத்தா அது நமக்கு தான் அசிங்கம். நீங்க புறப்படுங்க. ஏங்க என்னங்க நம்ம பிள்ளை போய் சாக்கடைன்னு சொல்றீங்க? பின்ன உன் பிள்ளை என்ன பூக்கடையா? வாயை திறந்தாலே மணக்க மணக்க பேசுறான் பாரு. வாயை திறந்தாலே வார்த்தை எப்படி எல்லாம் வருது பாரு. இல்ல பெரியப்பா, பெரியப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க. சுப்பிரமணி, என்ன சுப்பிரமணி, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எங்க மேல அவ்வளவு கோவம் உனக்கு? என்ன அசிங்கப்படுத்துறதா நினைச்சு உன் கேரக்டர் நீயே தப்பா நினைக்க வச்சிடாத. ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கலன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும். ஆனா உனக்கு எங்க மேல இருக்கிற கோவத்துக்கு அப்படி எந்த காரணமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. எங்களை பார்க்கும் போதெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறே தவிர அதை ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு உனக்கே அதுக்கான காரணம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு புரியல.